ஒன்னே ஒண்ணு சொல்லி முடிச்சிடறேன் சார். நம்ம பத்திரிகையாளர் ஆர்கே தற்போதைய செய்தி ஒன்றை பார்க்கிறோம். அருண் நேருவிடமிருந்து முக்கிய ஆதாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். நகராட்சி நிர்வாகத்துறை அதிகாரிகள் பணியிட மாற்றத்திற்கு லஞ்சம் வசூலித்ததற்கான ஆதாரங்கள் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். எம்பி அருண் நேரு மற்றும் KN ரவிச்சந்திரன் ஆகியோரிடமிருந்து முக்கிய ஆதாரங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அன்பரசனிடம் கேட்கலாம். அன்பரசன், இப்போ அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அந்த அறிக்கையில வேற என்னென்ன முக்கியமான விவரங்கள் வெளியாக இருக்கு? அமைச்சர் KN நேருவின் சகோதரர் மற்றும் அவரது மகன் உள்ளிட்டோருக்கு தொடர்புடைய இடங்களில் சென்னை உட்பட தமிழகம் முழுவதும் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் கடந்த 3 தினங்களாக அமலாக்கத்துறை சோதனையானது நடைபெற்று வந்தது. இந்த சோதனை முடிவாக பல்வேறு முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தற்போது விளக்கம் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் நேருவின் சகோதரரான ரவிச்சந்திரன் மற்றும் நேருவின் மகனான அருண் ஆகியோர் மட்டும் மோசடி செய்யாமல் அமைச்சர் நேருவின் துறையிலும் இந்த மோசடியானது அரங்கேறி இருப்பதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அமைச்சர் KN நேருவின் கீழ் இயங்கக்கூடிய தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் அதிகாரிகளை இடமாற்றம் செய்வதற்கும் அதே போன்று பணியிட மாற்றம் செய்வதற்கும் லஞ்சம் அதிக அளவில் வசூலித்ததற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அதே போன்று அவரது துறையிலேயே டெண்டர்கள் பெறுவதற்கு முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட கமிஷன் தொகை பெற்றது தொடர்பான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக தமிழக அமைச்சர் KN நேருவின் சகோதரர் KN ரவிச்சந்திரன் மற்றும் அவரது மகன் அருண் ஆகியோருக்கு தொடர்புடைய சென்னை, திருச்சி, கோவை உள்ளிட்ட 15 இடங்களில் இந்த சோதனையானது நடைபெற்று வந்தது. கடந்த 7ஆம் தேதி ஆரம்பித்து 3 தினங்கள் தொடர்ச்சியாகவே நடைபெற்று வந்தது. இந்த சோதனை முழுவதும் நம்பரம் CIT காலனியில் இருக்கக்கூடிய ட்ரூடாம் என்ற நிறுவனத்தை மையப்படுத்தி நடந்ததாக அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருந்தார்கள். குறிப்பாக கடந்த 2011ஆம் ஆண்டு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலிருந்து ட்ரூடாம் என்ற கம்பெனி 108 மெகாவாட் மின்சாரம் தயாரிப்பதற்காக காற்றாலை தொடங்குவதற்காக ரூபாய் 30 கோடி கடன் பெற்று அதனை சட்டவிரோதமாக KN ரவிச்சந்திரன் நிறுவனத்திற்கு மோசடி செய்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக தான் கடந்த 3 தினங்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த சோதனையில் ஈடுபட்டு வந்தார்கள். தற்போது இந்த சோதனையின் முடிவில் பல்வேறு ஆவணங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு மோசடிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த ட்ரூடாம் எபிட் நிறுவனமானது போலியாக உருவாக்கப்பட்ட நிறுவனம் என்பது அமலாக்கத்துறை அதிகாரிகள் விசாரணை தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக இந்த வங்கியிலிருந்து கடனாக பெறப்பட்ட ரூபாய் 30 கோடி அளவிலான பணத்தை ஷெல் கம்பெனி மூலமாக வேறொரு கம்பெனிக்கு மோசடி செய்வதற்காகத்தான் இந்த ட்ரூடாம் என்ற கம்பெனி உருவாக்கப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் மோசடிக்காக மட்டுமே அந்த நிறுவனம் உருவாக்கப்பட்டுள்ளது என தற்போது தெரிய வந்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் திட்டமிட்ட நோக்கங்களுக்காக சட்டவிரோத நிதிகளை ஏற்பதற்காக மாநிலம் முழுவதும் பெரும் அளவிலான ஹவாலா பண பரிவர்த்தனையும் நடந்துள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் விளக்கம் அளித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் இது மட்டுமல்லாமல் அமைச்சர் KN நேருவின் கீழ் இயங்கக்கூடிய தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையில் அதிகாரிகளை பணியிட மாற்றம் செய்வதற்கும் அவர்களுக்கு வெவ்வேறு பணிகள் வழங்குவதற்கும் பெருமளவில் பணம் வசூல் செய்வதற்கான ஆதாரங்கள் கிடைத்திருப்பதாகவும் அதே போன்று டெண்டர்கள் பெறுவதற்கு முன்கூடிய நிர்ணயிக்கப்பட்ட கமிஷன் தொகையை லஞ்சமாக பெற்றதற்கு உண்டான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். கிடைக்கப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் மீண்டும் இது சம்பந்தப்பட்ட KN ரவிச்சந்திரன் அது மட்டுமல்லாமல் KN நேருவின் மகனான அருண் MP ஆகியோருக்கு தொடர்புடைய இடங்களிலும் அதே போன்று KN நேருவின் கீழ் இயங்கக்கூடிய துறைகளிலும் தொடர் விசாரணை நடத்தப்பட்டு அடுத்தடுத்த சோதனைகள் நடத்தப்படும் எனவும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். அமலாக்கத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் பல்வேறு முக்கியமான விஷயங்களை அவங்க ஆதாரங்களோடு கைப்பற்றி இருப்பதாக குறிப்பிட்டிருக்காங்க. அது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி அன்பரசன்.